எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரை இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 2 நாட்களாகவும் இன்றைக்கும் மிஷனரி பணி ஏன் தேவை என்பதனை குறித்து பேசுவேன் என்று சொல்லி, நேற்றும் முந்தின நாளும் உங்களோடு வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை மாத்திரம் சுட்டி காண்பிக்க தேவன் உதவி செய்தார். முதல் நாளையும் நேற்றையும் இணைக்குமா போலவும், இன்றைக்கும் தொடர்ச்சியாக அதனை சிந்திக்குமா போலவும் சில காரியங்களை சொல்லி நான் வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலேயும் முந்தின நாளும் மிஷனரி பணியின் தேவையை நான் உங்களுக்கு சொன்னபோது, முதல் நாளிலே அது தேவனுடைய பேர் ஆணை, கிரேட் கமிஷன் ஆகையினால் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கொஞ்சம் அழுத்தமாக ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரை ஆண்டவராக கொண்டிருப்பது உண்மை என்றால், அவர்தான் என் வாழ்க்கையின் ராஜா என்பதை நான் ஒத்துக்கொள்வேன் என்றால், அவருடைய ராஜ்யத்துக்கு இருளின் அதிகாரத்தில் நின்று குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறேன் என்றால், அவரை ராஜாவாக அறிந்திருக்கிற நான் அவருடைய பெரிய ஆணை என்று சொல்கிற அந்த ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தை முதல் நாளிலே சுட்டி காட்டினேன். ஒருவேளை உனக்கு பலவீனங்கள் இருக்கலாம் என்று அன்றைக்கு இந்த ஆணையை நேரடியாக பெற்ற சீஷருடைய நிலைமையை சொன்னேன். அவர்கள் சந்தேக பேர்வழிகள், அவர்கள் விசுவாசிக்க கூடாதவர்கள், அவர்கள் கடின இருதயத்தோடு இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்ட பின்னும் அவருடைய அவிசுவாசம் அவர்களை ஆட்கொண்டு இருதயத்தை கடினமாக்கினது. அவர்கள் சந்தேகப்பட்டார்கள், அவர்கள் இன்னமும் பயந்தார்கள் என்பதையெல்லாம் காண்பித்து, கூடவே மற்றவர்களை குறித்த கரிசனை தான் அதிகமாக இருந்தது. ஆகையினாலே ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்காமல் நிறுத்தவில்லை, அது தேவனுடைய திட்டம் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்தி காண்பித்து, பல உதாரணங்களோடு கூட உணர்த்தி, அன்றைக்கு இருந்த சூழ்நிலையும் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அன்றைக்கு இருந்த சபையாம் அந்த திருச்சபை, எருசலேமின் சபைக்கு வந்த காணிக்கைகள் லஞ்சத்துக்கும் வழக்குகளை போக்குவதற்கும் அல்லது வாயடைப்பதற்கும், அதிகாரிகளுடைய சேவகர்களுடைய வாயை அடைப்பதற்கும் செலவு பண்ணப்பட்டு அதற்குரிய போதகமே கொடுக்கப்பட்டது என்பதையும் காண்பித்து, இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அதையும் மீறி தேவன் நம்மை பார்த்து இந்த பேர் ஆணையை நிறைவேற்ற சொல்லுகிறார் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்தினேன். அநேகர் இதனை புரிந்து கொண்டீர்கள், இதற்கு ஒப்பு கொடுத்தீர்கள். நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய ஊழியம், மிஷனரி ஊழியம் அறியப்படாத பகுதிகளுக்கும் அவர் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் வண்ணமாக 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி, நான் நேற்றைய தினத்தில் ஒன்றை மாத்திரம் சொன்னேன். இன்றைக்கு இறுதி நாளாக இருக்கிறபடினால 2 காரியங்களையாயினும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, அது நம்முடைய பொறுப்பு என்று சொன்னேன். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை நான் பல கோணங்களிலே உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். அது எப்படி வருகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்குவதற்காக, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு உள்ளே வருமுன்னதாக அவருக்கு வந்த பின்பு அவனுக்கு 2 வித்தியாசமான வாழ்க்கை இருக்கிறதை வேதம் முழுவதும் முன்னே
இப்பொழுது என்கிற வசனங்கள் அடங்கிய வசனங்களின் தொகுப்பை உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுத்து அதில் இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் நேற்றைய தினத்தில் விளக்க முடிந்தது. அது என்ன? முன்னே சத்துருக்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது சிநேகிதர்களாக மாறிவிட்டீர்கள் என்பதனை காட்டி சிநேகிதருடைய பணி என்ன என்பதை நான் கொஞ்சம் விளக்கி, அநேகர் கிட்டத்தட்ட அனைவருமே இப்படிப்பட்ட காரியத்தில் அந்த பரம சிநேகிதனுடைய வீட்டின் கதவை தட்டுவோம், எங்களிடத்தில் வந்திருக்கிற மிஷனரி சிநேகிதனுக்கு அவனுக்கு குறைவுகளை நீக்குவதற்கு அவருடைய கதவுகளை தட்டுவோம் என்கிற அந்த அர்ப்பணிப்புக்கு நேராக உங்களை நான் வழி நடத்தினேன். கிட்டத்தட்ட 95% இதை ஒப்புக்கொண்டீர்கள். இன்றைக்கு இன்னும் 2 காரியங்களை வேகமாக பேச விரும்புகிறேன். ஏனையா மிஷனரி பணி செய்யப்பட வேண்டும்? முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் அது என்ன என்பதை we must be grateful enough, நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நீங்கள் மறந்து போக முடியாது. நன்றாய் கவனியுங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளையை நேற்றைய தினத்தில் நான் கொஞ்சம் காட்டி கொடுத்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய மக்களை கானானுக்குள் வழி நடத்துவதற்கு முன்னதாக அவர்களுக்கு மறுபடி உபாகமம் முழுவதும் ஒரு காரியத்தை நினைப்பூட்ட அவர் தயங்கவே இல்லை. உபாகம புஸ்தகத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். நான் இன்று இருந்து சொல்ல போகிற அனைத்தையும் சொல்வேன் என்றால் ஒரு மாதங்கள் எங்களை கூட்டம் நடத்த வேண்டும். நன்றி மறப்பாயாக. நீ முன்னதாக அடிமையாய் இருந்த தேசத்திலே நீ எப்படி இருந்தாய் என்பதை நினைப்பாயாக, மறந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருப்பாயாக என்று மறுபடியும் ஆண்டவர் தலையில் அடிக்கிறது போல சொல்லுவார். நீ கொஞ்ச ஜனமாயிருந்த போது, நீ ஒன்றுமில்லாமல் அடிமையாயிருந்த போது, நீ அடி ஆட்களின் கையில் இருந்த போது, உன்னுடைய காலால் கீரைக்கு தண்ணீர் பாய்ச்சி நீ அந்த கீரையை சாப்பிட்ட போது உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னிலே அன்பு கூர்ந்தேன், அதை நினைப்பாயாக. நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம்தான், நீ நன்றி அறியாதவன் தான், நீ என்னுடைய ஆணைக்கு கீழ்ப்படியாதவன் தான். ஆனாலும் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி உன்னை நான் வேறு பிரித்து கானானுக்குள், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கொண்டு போக போகிறேன். அங்கே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு செய்ததை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, சாவதானமாயிரு என்கிற வார்த்தைகளை உபாகம் முழுவதும் பார்க்கலாம். Why sir? Why? இயேசு இந்த உலகத்தில் இருந்த போதும் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். அவர்களை பார்த்து, ஐயரே எங்களை சுத்தமானால் சுத்தமாக என்று சொன்னார்கள். ஆண்டவரும் பொங்கல் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அவர்களும் புறப்பட்டு போனார்கள். என் வேதம் சொல்லுகிறது, தேவ வார்த்தையை விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொண்ட அந்த 10 பேரும் புறப்பட்டு போன போது போகிற வழியில் தானே, not immediately, please understand, not immediately, போகிற வழியில் தானே அவர்களுடைய குஷ்டரோகம் நீங்கிட்டு ஆசாரியனிடத்தில் போனார்களோ இல்லையோ, 10லே ஒரு மனிதன் மட்டும் வந்தான். வந்து, ஐயரே நீர் சுகமாக்கினதற்காக நன்றி என்று சொன்னபோது என் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஒரு சமாரியனை தவிர வேறொருவரும் வரவில்லையா? 10 பேர் சுகமானவர்கள் அல்லவா, ஒருத்தன் தான வந்திருக்கிறான் என்று சொல்லி அங்கலாய்த்தார். Jesus is not expecting anything from you. Please understand that. He has got everything. பழைய ஏற்பாட்டிலே எனக்கு ஆடுகள் இல்லை என்று ஆடுகள் கொண்டு வந்தாயா, என்னிடத்தில் எண்ணெய் இல்லை என்று எண்ணெய் ஊற்றுகிறாயா, எனக்கு பலி செலுத்துவதற்கு காடுகள் இல்லை என்று நீ வேத பலிபீடங்களை கட்டுகிறாயா என்றெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து குத்தி பேசுகிறதை பார்க்கலாம். I have everything and whatever I do without any expectation. நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் உதவி செய்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் என் குமாரனை அனுப்பினேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நீ சத்துருவாய் இருந்த போது, நீ துரோகியாய் இருந்த போது, நீ பலவீனனாய் இருந்த போது உனக்காக என்னுடைய செல்ல குமாரனை சிலுவையிலே மரிக்க கொடுத்தேன் என்று தான் சொல்லுகிறார். அப்படி இருக்கிற ஆண்டவர் நன்றி அறிதலை எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Even though it is not compulsory, even though it is not necessary sometimes, but still
God loves people when they come with a grateful heart. ஒரு பெரிய நன்றியறிதலோடு தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களை பார்த்து ஆண்டவர் மிகவும் மிகவும் நேசமாக அவர்களோடு உறவாடுகிறதை வேதத்திலே பார்க்கலாம். கவனியுங்கள். இப்ப நான் சொல்றதை கேளுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்ததோ அதே காரியம் நமக்கு நடக்காதபடி தேவன் நம்மை காத்துக் கொள்வாராக. என்ன நடந்ததோ அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். இங்கே இன்றைக்கு காலையிலே இந்த ராபர்ட் சிங்லர் அவர்கள் ஏற்படுத்தின அந்த சபையிலே அவர்கள் கையால் கட்டின சபை என்று அந்த குருவானவர் எனக்கு சொன்னபோது என் இதயமெல்லாம் மகிழ்ந்தது. அவர் ஒரு கல் தச்சராக இருந்தார். அவர் ஆட்களை வைத்து அவருடைய மிஷனரி சங்கம் அவருக்கு காணிக்கை தராத போதும் தன்னுடைய குடும்பத்தினர் இங்கிலாந்திலே லேஸ் வேலையை செய்து அதைகளை விற்று இந்த ஊழியத்தை தாங்கினபடியினால் வானளாவிய பேர் பெற்ற ஒரு பெரிய ஆலயம் எழும்பி நிற்கிறதை அவர் எனக்கு விரைவில் சொன்னபோது என் இருதயம் நன்றியால் பொங்கிற்று. லிசன் சார், லிசன். என்ன, நீங்கள் அவருக்கு கடன்பட்டவர்களா? இல்லை. நீங்கள் அவருக்கு மாமனா மச்சானா? இல்லை. நீங்கள் அவருடைய தோலுக்கொத்த சிவப்பு தோள்களை உடையவர்களா? இல்லை. உங்கள் பாஷைக்காரரா? இல்லை. உங்கள் இனத்தவரா? இல்லை. ஏனையா ராபர்ட் சிங்லருக்கு இந்த மார்த்தாண்டத்திலே வந்து தன்னுடைய எல்லா சக்தியையும் குடும்பத்தின் வருமானத்தையும் தன்னுடைய சொந்த வருமானத்தையும் தனக்கு தெரிந்த கலையையும் வைத்து ஒரு அழகான நேர்த்தியான ஆலயத்தை உண்டாக்க வேண்டும்? சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். இதை தேவன் அவரை இயக்குவித்து அவரை உண்டாக்கி அவரை இழுத்து வந்து இந்த பகுதியில் வைத்ததினால் அல்லவோ இன்றைக்கு மார்த்தாண்டத்தில் ஒரு பெரிய ஆலயம் மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் கல்வி நிறுவனங்கள், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆர்ட்ஸ் காலேஜ் என்று அனைத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். அவர் போய் ஆரம்பித்த அந்த pioneer work, now it's bearing fruits. நல்ல கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்கய்யா. ஆவிக்குரிய சபைகளும் எண்ணி பார்க்க வேண்டும். I challenge every Pentecostal church, even though I am having a Pentecostal experience. I am basically an Anglican, but having a Pentecostal experience. நான் ஆங்கிலேய உயர்ந்த ஹை ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து வருகிறேன். ஆனால் பெந்தெகோஸ்தின் அனுபவத்துக்குள் வந்ததினால் தைரியமாக சொல்கிறேன். என்ன, பெந்தெகோஸ்து சபைகளிலே நீங்கள் நிறுத்தி அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கொஞ்சம் கணக்கெடுத்து பார்த்தால் தெரியுமே எங்கிருந்து வந்தார்கள். கொஞ்சம் அதிகம் கண்களை திறந்ததினால் இன்னும் வசனத்தின் மேல் வாஞ்சை விழுந்தபடினால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனையிலே இடம் இருக்கிறது என்று சொல்லிதானே பெந்தெகோஸ்திக் சபையில் வந்தார்கள். பட் the seed, அந்த விதை போட்டது யார்? யாரோ ஒரு மனிதன் முதலாவது புறப்பட்டு வந்து கிறிஸ்துவையே அறியாமல், கிறிஸ்துவின் நாமத்தையே சொல்லாமல், கிறிஸ்துவை குறித்து எந்த அறிவும் இல்லாமல் பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் வணக்கத்தை செலுத்தி பலிகளை செலுத்தி நீயும் உன் தாத்தாக்களும் உன்னுடைய தாத்தாவும் தாத்தாவும் வணங்கி கொண்டு பேயாடிக்கொண்டு அக்னி எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்த போதல்லவோ தேவன் ஜீவன் உள்ளவராக, அன்புள்ளவராக, கைகளில் காணிகளில் ஆணி கடவினவராக உனக்கு வெளிப்படுவதற்கு அந்த மக்களை அனுப்பி தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Hallelujah, hallelujah, hallelujah. Just because of those pioneers, the churches started growing. Even they are enlightened and they become Pentecostals today. Should not be grateful to God as well as God's work. நாம் தேவனுக்கு நன்றியறிதலாக மறந்தவர்களாக வாழ்ந்து விட முடியுமா? நான் ஒன்று பார்த்திருக்கிறேன். ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னுட்டு ஐயர் கோயில்ல அறிக்கை விடுவார். சிஎம்சில லூதியானாவில் காலேஜுக்கு நம்ம சபையின் மூலம் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கப்படுகிறது, அப்ளை பண்ணுங்கள் என்றால் கன்னியாகுமரியில் எத்தனை வருதுன்னு சொல்லி மாசலாமன் ஐயர்கிட்ட கேளுங்க, அவர் தெரியும். அவர் பிஷப் ஒரு கேண்டிடேட் அல்லவா அவர் காலத்தில், அவருக்கு தெரியும் எத்தனை, மற்ற எல்லாருக்கும் தெரியும். அப்ளிகேஷன் போடும்போது அந்த பிள்ளையை கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ நடத்தும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்குமா நீ மெடிக்கல் டாக்டரா போற? மிஷனரி ஆக போற, ஏன்னா அப்பதான் இடம் கிடைக்கும். எப்படியோ ஒரு 5 மார்க் ஸ்பான்சர்ஷிப்ல ஏறுதுன்னு சொல்லி யார் கையிலையாவது விழுந்து காலையாவது விழுந்து என்னத்தையாவது செய்து சர்க்கஸ் அடிச்சு அப்பா அம்மாவும் இடம் வாங்கி கொடுப்பாங்க. கேட்கறவங்களுக்குலாம் சொல்லுவாங்க என் பிள்ளை மிஷனரியா போறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கு, மெடிக்கல் சேவைக்கு. படிச்சு முடிச்ச பண்ண அந்த மிஸ்ஸையும் காணும், நரியையும் காணும். Is it not the fact? Are you grateful doctors?
Are you grateful, nurses? Are you grateful, my dear postgraduates? Are you grateful, my engineers? நன்றி அறிதலோடு கூட இருக்கீங்களா? இல்லைன்னா PN ராஜன், இந்த ஐசக், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஊழியம் செய்யும்போது தலை கொடுத்து பெரிய இடத்துல எம்மியில இடம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ். அவரும் நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு அப்படியே உருகி போய் ஜெபம் பண்ணாரு. எம்மியில இடம் கிடைச்சேன், தேங்க்யூ பாஸ்டர், அவ்வளோதான். அதோட சரி. எம்மி எங்க போச்சு? மீ 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 எம்மி மீ, எனக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்கு வீடு வைக்கிறேன், இதுல நான் வாழ்ந்துட்டேன். ஆர் யூ கிரேட்ஃபுல்? அம்மா கொஞ்சம் கடப்படான்னு தான் பேசுறேன். இதயத்தின் ஆழத்தில் கடுக்கிற துடிப்பை வைத்து பேசுகிறேன். உங்களை குறை சொல்வதற்கு வரவில்லை. தேவனுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டவர்களாக வாழுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக வாழுங்கள். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். கரங்களை தட்டி நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எல்லாரும் பாடலாமா? தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நல்லா கவனிங்க. கொலம்பஸ் இந்தியாவை பார்க்கணும்னு கிளம்பினார். கொலம்பஸ் போர்ச்சுகீஸ் நாட்டிலிருந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணும் தான் கிளம்பினாரு. ஆனா போய் தவறுதலா அமெரிக்கால போய் லேண்ட் ஆயிட்டார். அங்க இருந்த, அதனாலதான் அங்க இருந்த ஆட்களுக்கு இன்னைக்கும் ரெட் இண்டியன்ஸ்னு பேர். சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. தவறுதலா இறங்கிட்டாரு. மறுபடியும் அவர் திரும்ப வந்தாரு. அங்க இருக்கிற ஸ்பெயின் தேசத்து அரசன், போர்ச்சுகீஸ் அரசன் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய விழா எடுத்தார்கள், கொண்டாடினார்கள். ஆனா இத பொறுக்க மாட்டாத இன்னொரு மனுஷன் எந்திரிச்சு அவன் சொன்னா, பெருசா கண்டுபிடிச்சிட்டாராம். போனது ஒண்ணு, எங்கேயோ ஃப்ளூக்ல எதையோ பார்த்துட்டு வந்தார், இவருக்கு ஒரு விழாவா என்று அந்த விழாவிலே குரல் எழுப்பினான். கவனிங்க. உடனே கொலம்பஸ் ரொம்ப புத்திசாலியான மனுஷன் என்ன செய்தார் தெரியுமா? அட்லாண்டிக் கடலை கடந்து பயங்கர போராட்டத்துல அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. சாதாரணமான நாட்கள் அல்லவைகள். சாதாரண போட், ஒரு சரியான ஆயுதங்கள் இயந்திரங்கள் இல்லாத நாட்கள் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவரை கேலி செய்யும்படியாக அந்த மனுஷன் பேசிட்டான். உடனே அவர் எந்திரிச்சாரு. அங்க பெரிய டைனிங் டேபிள் வச்சிருந்தது, பல வகையான ஆகாரங்கள் வைத்திருந்தது, சாப்பிட்றதுக்குரிய ஆகாரங்கள் எல்லாம் டைனிங்கோடு கூட சேர்ந்து. கொலம்பஸ் மெதுவா எந்திரிச்சாரு. எந்திரிச்சு ஒரு வெந்த முட்டை, அவித்த முட்டை அங்கே வைத்திருக்கப்பட்டிருந்தது. அவர் சொன்னார், யாராவது இதை நேரா நிறுத்துங்க பார்க்கலாம்னாரு. யாராவது இதை நேரா நிறுத்த முடியுமான்னு கேட்டாரு. சி, முட்டையை நேரா நிறுத்துறது யாரா முடியும் அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கிட்டான். பிடிக்காம நேரா நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாரு.
உடனே எல்லாரும் தலையும் கீழே போச்சு. அவர் ஒன்று செய்தார், அங்க இருந்த டேபிள் நைஃப் எடுத்து லேசா ஓரத்தை விட்டு நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. இப்ப எல்லாம் செய்வீங்கடா, நான் சொன்னதெல்லாம் செய்வீங்கடா. இதை செய்ததுக்கு பயனியர் ஒருத்தன் தேவையா இருந்தது, அதைத்தான் நான் செஞ்சேனாரு. அந்த முதல்ல பேசின ஆளு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. There are pioneers. They may not have a great revelation like you. உனக்கு இன்னைக்கு ஆவியானவரை குறித்து இருக்கிற வெளிப்பாடு அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். உனக்கு இருக்கிற கிருபை வரங்கள் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், 2 வாலிப பெண்கள் பீகாருக்கு வந்தார்கள். நான் போவதற்கு முன்னதாக வாடகை வீட்டில் இருந்தார்கள். அவருடைய வாலிபத்தை ஊற்றினார்கள். திருமணம் ஆகாமலே வேலை செய்தார்கள். ஒரு கனியும் கிடைக்கவில்லை. But I salute them today because they made a way for me. ஜெபித்து வழியை உண்டாக்கி விட்டார்கள். I salute them. Even I salute to the extent that I named my children after their name. அவருடைய பெயருக்கு ஏற்றாற்போல் என் பிள்ளைகளுக்கும் பெயர் வைத்திருக்கிறேன். அருமையான தேவஜனமே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி அறிதலை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு வந்தவருடைய தியாகம், நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக திருப்புவதற்கு கொடுக்கப்பட்ட தியாகம் நம்மை இன்றைக்கும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பதாக. அப்படி இருப்போம் என்றால் நாமும் அவர்களை போல் அறியப்படாத பிரதேசங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரியாதவர்களுக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு உண்டாயித்தான் ஆகும். எதற்கு இதை சொல்லுகிறேன்? எதற்கு நான் இதை உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன்? யோசித்து பாருங்கள். Are we grateful enough to the Lord as well as to his people? அவருடைய குமாரனுடைய sacrifice, அந்த தியாகத்திற்கும் எனக்கு முன்னோடியாக போனவர்களுக்கும் நன்றி எறிதலாக வாழ்கிறோமா இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. நன்றாய் கவனியுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யம் என்று அல்லது பரலோக ராஜ்யம் என்று காரியத்தை 12 காரியங்களோடு ஒப்பிட்டு இயேசு பேசி இருக்கிறதை சொல்லுகிறது. தேவராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தைகளை உள்ளடக்கிய அந்த உவமைகளை நீங்கள் கொஞ்சம் தியானிக்கும்படியாக கேட்கிறேன். தனி தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். Take it as a challenge. அதை நீங்கள் பார்க்கும்போது ஒன்று புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வரிசையாக எழுதி வருகிற அந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் விதையை எடுத்து விதைக்கிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் பெரிய வலையை போட்டு மீன் பிடிக்கிற தொழிலாளிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று பல காரியங்களை உள்ளடக்கிய 13வது அதிகாரத்திற்கு பின்னர் பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு தன்னுடைய ஊழியத்தின் இறுதியிலே அதிகம் பேசுகிறதுனால் தான் 20வது அதிகாரத்தில், 21வது அதிகாரத்தில், 22வது அதிகாரத்தில், 25வது அதிகாரத்தில் இந்த 4 அதிகாரங்களிலும் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை மறுபடியும் மத்தேயு நமக்கு தெளிவாக சொல்கிறார். இந்த 12ஐயும் தனித்தனியாக அலசி ஆராய்ந்து அக்கு வேறு ஆணி வேறு பிடித்து ஆவிக்குரிய வர்ணம் தீட்டி கொஞ்ச பேரை பரலோகத்துக்கு போக விடாம ஆக்கிற போதகர்களை எனக்கு தெரியும். உதாரணமாக பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைக்கு ஒப்பா இருக்குது என்று ஆண்டவர் சொன்ன உடனே சிலர் சொல்லுவாங்க, எண்ணெய் வச்சிருந்தவெல்லாம் போயிட்டான், எண்ணெய் இல்லாதவெல்லாம் போல, எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம், அதனால எண்ணெய் வச்சவெல்லாம் பரிசுத்த ஆவிய கூட்டத்தை சேர்ந்த ஆவிக்குரிய சபை, மற்ற சபைலாம் நரகத்துக்கு போயிட்டுன்னு சொல்றவர்கள் உண்டு. அவங்க எங்க வேதம் கட்டாங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. I read the same Bible, but I have a different interpretation. நல்லா கவனிங்க. இந்த 12ஐயும் ஒன்றாய் வைத்து தியானிக்க வேண்டிக் கொள்கிறேன். If you want to meditate on this particular thing, kingdom of God or kingdom of heaven என்பதை குறித்து நீங்கள் முழுவதும் அறிய விரும்பினால் ஒன்று செய்ய வேண்டும். இந்த 12 தடவைகள் ஆண்டவர் வித்தியாசமான உவமைகளை கை கொள்ளுகிறாரே, அதனை புரிந்து கொள்ள வேண்டும். முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கும் ஒப்பிடுகிறார், கடுகு விதைக்கும் ஒப்பிடுகிறார், வலைக்கும் ஒப்பிடுகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தின் ரகசியம் என்ன என்பதை வேதத்தை ஆராய்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். I am not taking a Bible study, but I want to stimulate your imagination, your devotional power. உங்களுடைய தியான வாழ்க்கையை தட்டி எழுப்பும்படியாக சொல்கிறேன். 12ஐயும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு முக்கியத்துவப்படுத்துகிற காரியங்களை இணைத்து பாருங்கள், புரிந்துவிடும்.
10 கன்னிகைகளை குறித்து பேசும்போது ஆயத்தம் இல்லாதவர்கள் என்பதை அழுத்துவதற்கு சொல்லுகிறார். தாலந்துகளின் ஓமைகளை சொல்லி ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 என்று சொல்லும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை உணர்த்துகிறார். பரலோக ராஜ்யத்தில் கணக்கு கேட்கப்படும் என்றும் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், விழித்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். முத்துக்களை குறித்து பேசுகிற ஒரு வியாபாரியோடு ஒப்புக்கொடும் போது உன்னையும் தேடி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை பெற்றான் என்று சொல்லும் போது உன்னையே முத்தாக ஆண்டவர் காண்பிக்கிறார். உனக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் அவர் துச்சமாக எண்ணினார் என்பதை காண்பிக்கிறார். பெரிய வலை என்று சொல்லும் போது நெட்வொர்க்கை அல்லது ஒரு வலையை போல நாம் எல்லாரும் இணைந்து மீன் பிடிக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். நான் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். But take it as a Bible study. Come on, you must be a good Bible student. ஆகையினால வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். 12 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 12 எதை உணர்த்துகிறது என்பதை சொல்லும்போது ஒரு ஓமைக்கு நேராக உங்கள் கவனத்தை இன்றைக்கு திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம். 21வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாவற்றையும் வாசிக்கிறதற்கு நேரமில்லை, ஆனாலும் 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வேறொரு ஓமையை கேளுங்கள். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அது குத்தையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேற ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். 39வது வசனம். அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். நல்ல கவனிங்க. குத்தகைக்காரர்களாகிய ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி கற்களை பொறுக்கி எடுத்து வேலி அடைத்து கோபுரத்தை கட்டி அதை குத்தகைக்காரர்களுக்கு கொடுத்தார். நல்லா கவனிங்க. Many people think that we are the owner. அங்கதான் டேஞ்சரே வருது. நாங்க ஓனர் இல்லையா, எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். We are stewards. குத்தகைக்காரர்கள் சபையை நடத்துகிற யாராயிலும் இருக்கலாம், அவர்களுக்கும் இது பொருந்தும். இது ஒருவேளை பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உவமை. அவர்களை குறித்து சொல்லுகிறார். குத்தகைக்காரர்களுக்கு கொடுத்து சென்றார். கனி காலம் வந்தபோது அந்த எஜமான் புறம்பே தேசத்தில் இருக்கிறவன் யாரையோ அனுப்புகிறான். கனியை வாங்கி கொடு. I want to see the product. I want to see the fruit. I want to see the income. I want to see the outcome of my work. என்னுடைய வேலையின், என்னுடைய காரியத்தின் வெளியான அந்த கனி, அந்த பலன் எனக்கு வந்து சேர வேண்டும் என்கிற உரிமையோடு அனுப்பினார். அவர்களோ கொலை செய்தார்கள், கல்லெறிந்தார்கள், அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். பலமுறை செய்து பார்த்தான், ஒன்றுக்கும் நடக்காத போது கடைசியாக குமாரனையே அனுப்பின போது அவனை கொலை செய்து தோட்டத்துக்கு புறம்பாக்கி விட்டார்கள். இவன் தானே சுதந்திரவாளி என்று. தேவ ஜனமே, இந்த ஓமை உங்களுக்கு புதிதல்ல, ஞாபகம் ஊட்டுவதற்காக சொல்கிறேன். ஆண்டவர் இந்த ஓமையில என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறார்? 12 காரியத்தை சொன்னேனே, இந்த 12 காரியத்திலே இந்த ஓமையில் இயேசு எதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறார்? Be grateful. Listen. You are supposed to bring the fruit, the outcome for your master.
இங்கே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறதெல்லாம் என்ன? ஆண்டவருக்கு நன்றியறிதலாக நீ குத்தகைக்கு எடுத்தவன் தான், நீ அதை காலத்தில் அனுப்பி வைப்பதற்கு அழைக்கப்பட்டவன், நீயும் சாப்பிடலாம், உன் குடும்பமும் தலைக்கலாம், ஆனால் அவருக்கு போய் சேர வேண்டிய பங்கு போய் சேர வேண்டும், இதை மறந்து விடாதே என்பதற்கு அழுத்தமாகத்தான் சொல்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், கொடுத்ததை தங்களுக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், தாங்களே அனுபவிக்க வேண்டும், தாங்களே ருசிக்க வேண்டும் என்று சொன்ன போது, லிசன், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு சொன்னது என்றது உண்மையானாலும் இன்றைக்கும் அதே நிலைமைதானே. கவனியுங்கள், அவர்கள் ஏன் குமாரனை கொண்டு போட்டார்கள்? ஏனையா, நாம் இதை கட்டிக்கொள்ளுவோம், இதை நமக்காக்கிக் கொள்வோம், இதையே வைத்து நம்மை திருப்தியாக்கி நம்மை வளர்த்துக் கொண்டு நாமே வாழ்ந்து விடுவோம் என்றுதானே. ஹலோ தேவஜனமே, அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி என்ன செய்வாராம்? 41வது வசனம். அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான். மறுபடியும் ஓனராக்கல, குத்தகையாகத்தான் கொடுப்பான். மேக் இட் a point, underline that. அதை குறித்துக் கொள்ளுங்கள். வேறொருவர்கள் கனி கொடுக்கிறவர்களுக்கும் உடைமையாக அல்ல, உடையவர்களாக அல்ல, குத்தகையாகவே தருகிறார். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நமக்கு வாழ்க்கையே குத்தகைக்காரனுக்கு கொடுத்த மாதிரி தான். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதையே புரிஞ்சு கொண்டு வாழ்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 43வது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், யாருக்கு அது சொந்தமில்லை ஐயா, வந்தவர்கள் தான், பெற்றுக்கொண்டவர்கள் தான். இதற்கு வார்த்தைகளை போடுகிறதை கவனிங்கள். வந்தவர்கள் தான், பெற்றுக்கொண்டவர்கள் தான், அதிகாரம் பெற்றவர்கள் தான். ஆனால் அதற்கு ஏற்ற தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை தராதவர்களுக்கு அல்ல, தருகிறவர்களுக்கு அதை கொடுப்பா. இந்த காரியத்தை நான் முன்னால சொல்லியிருக்கேன். அந்த சாட்சி தொடர்கிறபடினால தொடர்ந்து சொல்லுகிறேன். என்னுடைய சீடியை கேட்டிருக்கோம், இந்த சாட்சியை கேட்டிருக்கலாம், ஆனால் அதனுடைய சாட்சி தொடர்கிறதுனால தொடர்ச்சியா சொல்லுகிறேன். நேபாளத்தின் பார்டர்ல ரக்சால் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அங்கே செய்ய ஆரம்பித்த போது ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு ஊழியக்காரனை நாங்கள் நியமித்தோம். சபை வளர்ந்தது, வீட்டிலே கூடிட்டு சபை பெருகிட்டு வீட்டுக்காரர்கள் பாஸ்டரை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். உங்க வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, யார் யாரெல்லாம வராங்க, இது எங்க வீடு அதுக்கு இல்லைன்னுட்டு 2 மாசத்துல 3 வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. 2 மாசத்துல 3 வீடு மாத்தினா எப்படி ஆகுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினால அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஐயா ஜனங்களே, நமக்குன்னு கர்த்தர் ஒரு சின்ன நிலத்தை கொடுத்தாலும் அதுல ஆராதிச்சா சுதந்திரமா ஆராதிக்கலாம் என்று சொல்லி அவர்களை ஜெபிக்க சொன்னார். எல்லாரும் ஜெபிச்சார்கள். அந்த சபையில ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த பெண் எப்படி தெரியுமா? அவளுடைய கணவன் அவன் மரித்து போனான். அந்த ரக்சாலிலே கேரளாவை சேர்ந்த கிறிஸ்து தாஸ் என்று சொல்லப்படுகிற மதர் தெரசாவோடு வேலை செய்து கொண்டிருந்து சமூக பணியை செய்வதற்கு ஒரு மனிதன் கொஞ்சம் நிலத்தை வாங்கி குஷ்டரோகிகளுக்கு காப்பகங்களை உண்டாக்கினார். அவர் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர் அல்ல, வெறும் சமூக தொண்டரை மாற்றம் செய்து வந்தார். அப்படி இருந்த நாட்களிலே அந்த ரக்சாலிலே ஒரு 6 வயது பெண் பிள்ளையை வைத்து, தகப்பனும் தாயும் குஷ்டரோகியா இருந்ததனால் கால்களும் கைகளும் அழுகி போன அவர்களை இழுத்து கொண்டு பிச்சை கேட்ட ஒரு 6 வயது பெண்ணையும் அவருடைய தாய் தகப்பனையும் கொண்டு வந்தார், குடியேற்றினார். இதே மாதிரி 11 வயது பையன், அவனுடைய தாயின் தகப்பனும் கூட அப்படித்தான் இருந்தார், அவர்களையும் கொண்டு வந்தார். இந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் நெய்வு தொழிலை சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் போர்வைகளை நெய்தார்கள், துண்டு டவல்ஸ் நெய்தார்கள், இப்படியாக டேபிள் கிளாத் நெய்தார்கள். இதை விற்று அவர்களுடைய வாழ்க்கைக்கு செய்துவதற்கு அவர் ஒரு ஒழுங்கு செய்திருந்தார்.
இந்த 2 பிள்ளைகளும் வளர்ந்தார்கள். 11 வயது மகனும் வாலிபனானான், 6 வயது பெண்ணும் வாலிப பெண்ணானால். அவர் யோசித்தார், இந்த 2 குடும்பங்களையும் இணைத்து வைத்தோம் என்றால் நன்றாயிருக்கும் என்று 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்தார். 2 பேரும் திருமணம் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 1.5 வயது ஆன போது அந்த மனிதன் மரித்து விட்டார். இந்த பெண் விதவையானாள். பிள்ளை வேறு, அப்பா அம்மா மாமா மாமியார் 6 பேருக்கு சம்பாதிக்க வேண்டிய பெரிய அவலம். எழுத படிக்க தெரியாது, ஆனால் நெய்வு தெரியும். அங்கே இருந்து சம்பாதித்துக் கொண்டிருந்த அவள் ஒன்று யோசித்தாள், என்னுடைய பிள்ளை பெரிதானால் அவளை பார்த்து குஷ்டரோகிகளின் பேத்தி என்றுதானே சொல்வார்கள். ஆகினால் இந்த அவல பெயரை மாற்றுவதற்கு நான் ஒன்று செய்கிறேன். என்னுடைய கொஞ்ச வருமானத்திலே கொஞ்சத்தை சேர்த்து வச்சு ஒரு துண்டு நிலம் வாங்குகிறேன், அந்த நிலத்தை நான் ஒன்று செய்யட்டும் என்று சொல்லி அதை விற்று என் பிள்ளை படிக்கும் போது அவளை நர்ஸாக மாற்றுவேன் என்று தீர்மானம் எடுத்தாள். பிள்ளையும் வளர்ந்தாள். 10வது வகுப்பு அந்த பிள்ளைக்கு வந்திருக்கும் போதுதான் இந்த தாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். 1வது சபையிலே வந்தாள். அன்றைக்கு பாஸ்டர் சொன்ன காரியம் அவளை துருவ ஆரம்பித்தது. உன்னிடத்தில் நிலம் இருக்கிறாயே, நிலத்துக்கு ஜெபிக்கிறாயே என்று ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது சொன்னார், ஆண்டவரே நான் ஒரு ஏழை, எனக்கோ கொஞ்சம் மாதிரி ஒரு நிலம் இருக்குது, என் பிள்ளை படிக்கிறதுக்கு நர்சிங் படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன், நீங்க என்ன ஆண்டவரை என்ன கொடுக்க சொல்றீங்கன்னு போராடினாள். திங்கள் கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை போராட்டம் நீடித்தது. அவருடைய ஜெபத்திலே வட இந்திய பெண், படிக்காதவள், குஷ்டரோகிகளுடைய மகள், குஷ்டரோகியுடைய மருமகள், அவளுடைய அந்த ஜெபத்தை ஆண்டவர் மறுபடியும் கூர்த்தி கொண்டே இருந்தார். சனிக்கிழமையிலே அவள் சொன்னாள், வித்தேன் ஆண்டவரை, விற்க மாட்டேன், பாஸ்டருக்கு சொல்லி விடுவேன், இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தார். பாஸ்டர் நமக்கு நிலம் கிடைத்து விட்டது என்று ஆர்ப்பரித்தாள். அந்த பாஸ்டர் கேட்டார், எங்க சிஸ்டர் எங்கன்னு கேட்டார். நான் வச்சிருக்கிறது தரேன். ஐயோ நீங்களே எப்படி கொடுக்கிறது? கர்த்தர் சொன்னார், தடுக்கிறேன், அவ்வளவுதான். பாஸ்டர் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு எங்களோட மிஷினரியா வந்தவர். அவர் தான் தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தாரு. அந்த தொகையில பாதியை எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் செட்லாம் வாங்கி கொடுத்துட்டு மீதியை வச்சிருந்தாரு. அவருக்கு இப்ப ஒரே உந்துதல், ஐயோ இந்த சகோதரிய நிலத்தை கொடுத்தாருன்னா நம்ம இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருக்கோமே, இது எவனுக்கு உதவ போகுதுன்னு சொல்லி அதை உடைத்து அவர் அதை வைத்து ஒரு அஸ்திவாரம் போட்டார். அந்த இடத்துக்கு தலைவனான ஒரு வாலிப தம்பி எனக்கு போன் பண்ண, அண்ணே எங்களுக்கு நிலமும் கிடைச்சிட்டு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, மேல கூரை போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுங்க, அப்படிங்க கொஞ்சம் காசு கொடுங்கண்ணா. நான் சொன்னேன், இப்ப துபாய்க்கு போறேன்ப்பா, கத்தர் யாரையாவது ஏவனா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். துபாயில போய் 14 நாட்கள் ஊழியம் செய்யும் போது 11 நாட்கள் ஊழியம் செய்த போது என்னை சந்திக்க ஒரு சகோதரன் வந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த சகோதரன் என்னை தடுக்கலோடு கூட வந்து பார்த்தான். வந்து சொன்னா, அண்ணே ஏன்னா ஓலை குடிசையில தான் வந்திருக்கேன், ஆனா நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், முதலாவது செங்கல் என் வீட்டுக்கு வைக்கப்படாது, என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் உண்டாக வேண்டும், அதனால சம்பாதிச்சதெல்லாம் சேர்த்துந்தாங்கண்ணே ஒரு ஆலயம் கட்டுங்கன்னு கொடுத்தான். எனக்கு கண்கள்ல கண்ணீர் வந்துட்டு. இப்ப யோசித்து பார்த்தேன், குஷ்டரோகிகளின் பிள்ளையும் தன்னால் விதவையாகத்தான் வாழ முடியும் என்கிற மகளுடைய தியாகம், இந்த பாஸ்டர் தான் சிங்கப்பூர்ல சம்பாதித்ததையும் இழந்து விட்ட அந்த காரியம், இப்பொழுது இந்த மகன் ஓலை குடிசையில் இருக்கிறவன் ஒரு செங்கல் கூட வைக்காம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுத்த அந்த காரியமும் அங்க நிறைவேறதை பார்த்து கண்ணீர் விடுத்தேன். அந்த பணத்தை கொண்டு ரக்ஸாலில கொண்டு கொடுத்தேன். ரக்ஸாலுக்கு ஆலயம் கட்டும் போது திறப்பு விழாக்கு நான் போக வேண்டும். நடந்ததை கேளுங்கள். 11ஆவது நாள் கொடுத்தா, 13ஆவது நாள் வந்து சொன்ன, அண்ணன் எனக்கு வேலை போயிடுச்சு. என்னடா இது, காணிக்க கொடுத்தவனுக்கு வேலை போயிட்டுங்கிறானே அப்படின்னு சொல்லி, என்ன தம்பி சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறியப்பா? அண்ணே காணிக்க கொடுத்தாலும் கொடுத்தேன், ஆண்டவர் அந்த வேலையை 1 மணிக்கு எடுத்துட்டு 4 மணிக்கு இன்னொரு வேலை கொடுத்தாரு, 3 மடங்கு சம்பளம் அப்படின்னு சொன்னான். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? அல்லேலூயா. வேலை போயிடுச்சு 3 மடங்கு. அவன் 3 மடங்குன்னு சொல்லலையா, எனக்கு தெரியாது. அவன் 30% சொன்னானா, என் காதுக்கு 3 மடங்குன்னு கேட்டுச்சு. நல்ல கவனி. சரி, இந்த ஆலயத்தை நான் அங்க ரிப்பன் வெட்டுவதற்கு போயிருக்கும்போது, திறப்புழாவுக்கு போயிருக்கும்போது அங்க ஒரு காரியத்தை நான் கண்டேன். அந்த சகோதரனுடைய பிள்ளை இப்பொழுது +2 படித்து விட்டு நர்சிங்க்கு அப்ளை பண்ணினாள். அது ஒரு ரோமன் கத்தோலிக்க இன்ஸ்டிடியூஷன். அங்க இருக்கிற பிரின்சிபல் எச்சி கையால கூட காக்கா ஓட்டாத ஆளு. சொல்றதுக்காக வரப்படல, உங்க முன்னால கொண்டு நிறுத்தலாம். அவங்க வாயில சொன்னது. அவங்க தான் இன்டர்வியூ எடுத்தாங்க இந்த பிள்ளைக்கு. என்னம்மா உங்க அப்பா? இல்ல. தாத்தா குஷ்டரோகி. அம்மா பார்த்தா தாத்தா குஷ்டரோகி. எந்திரிச்சு நின்னுட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்காது, எனக்கு வர்ற கொஞ்ச வருமானத்துல உன்னை படிக்க வச்சு உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உனக்கு பல்லு எல்லாம் அதை நான் செய்யறேன். அல்லேலூயா. நில விலையை காட்டில 6 பங்கு அவளுக்கு எல்லாத்தையும் அந்த அம்மாவை பார்த்தது. இப்ப நர்சிங் முடிக்கிற அந்த வருஷம். அல்லேலூயா.
கர்த்தர் எத்தனை தெரியுமா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் ஒருவரும் தரித்திரர் ஆனதில்லை. சரி, இந்த பாஸ்டருக்கு என்ன நடந்துச்சு? அவருக்கு 6 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தது. நான் ஆலயத்தை மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணல, அவருக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளையும் பிரதிஷ்டை பண்ணேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நன்றா கவனிங்க. இப்போ நான் இந்த சாட்சியை திருச்சியில ஒரு சின்ன மீட்டிங்ல சொன்னேன். எப்படி கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இப்படிப்பட்ட தியாகிகளை தந்திருக்கிறான்னு சொன்ன போது, அந்த கூட்டத்துல துபாயில இருக்கிற இன்னொரு சகோதரன் இருந்திருக்கிறார். அவர் அங்கிருந்து உடனே போன் பண்ணி அந்த ஆளுக்கு சொல்லிட்டார், எப்பா வான் சாட்சிய அண்ணன் தாறுமாறா அடிச்சுட்டாருப்பா. அவன் கேட்டிருக்கான், தாறுமாறா அடிச்சுட்டாரா? உனக்கு 3 பங்கு சம்பளம் கிடைச்சுன்னு சொல்லிட்டாருப்பா. தப்பு ஏன் தான், என் காதுல 30% விழல, 3 times விழுந்துட்டு. அவனுக்கு ஒரே வருத்தம், அண்ணன் ஒரு தீர்க்கதரிசியாச்சே, அவர் வாயில வந்து நான் சரியா தானே நடக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை நான் போகும்போது ஒரு அழகான மனைவியும் கூட்டி கொண்டு வந்துட்டு ஒரு போட்டோவும் காட்டுறாரு. 3 அடுக்கு மாளிகை கொண்ட வீடை கட்டி இருக்கிறாருங்க. அண்ணே அண்ணே, எனக்கு ஆண்டவர் வீட்டையும் கட்டி கொடுத்தாரு, கல்யாணத்தையும் கட்டி வச்சுட்டார். அல்லேலூயா. நான் சொன்னேன் சோத்திரம். அப்ப அவர் ஒண்ணு சொல்ல, போன வருஷம் நான் மறுபடியும் துபாய்க்கு போகும்போது ஒரு பெரிய ஃபைல் தூக்கிட்டு வந்தார். என்னடா இவர் ஃபைல் தூக்கிட்டு வராருன்னா, அவர் தனக்கு முதல்ல வேலை கிடைச்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காட்டினாரு. அவர் சொன்னார், அண்ணா நீங்க தீர்க்க தரிசனமா தப்பா சொன்னா கூட, தப்பா தான் நீங்க சொல்லிட்டீங்க சாட்சியை, ஆனா அதுவை நான் தீர்க்க தரிசனமா எடுத்துக்கிட்டேன். அதனால நீங்க சொன்ன நாள்ல இருந்த சம்பளத்தை விட இப்ப 3 மடங்கு சம்பளம் இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் என் கம்பெனிலே நான் தான் பெரிய ஆள், டிப்ளமோ ஹோல்டர், நான் தான் பெரிய ஆளா உயர்த்தப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கணும்னு ரெக்கார்டோட வந்திருக்கிறேன்னு சொன்னார. பார்க்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரமா. கர்த்தர் எத்தனை கருசனையா இருக்கிறார் ஐயா, எத்தனை கருசனையா இருக்கிறார். நன்றியோடு கூட அந்த தம்பி சொன்னான், எங்க ஊருக்கு நீங்கள் தோபை வராம இருந்தா எங்க தாத்தா கோமணம் பாய்ச்சிட்டு பனைமரம் ஏறிக்கிட்டு இருந்தாரு. நான் சொல்லல, அவன் சொன்னது சொல்றேன். தயவு செய்து என்னை கல்லெறிஞ்சிடாதீங்க. ஆமா, ரிங்கள் தோபை வந்து எங்க தாத்தாவுக்கு ஆண்டவரை சொன்னது, எங்க அப்பாவுக்கு ஆண்டவரை சொன்னதுனால நான் இன்றைக்கு ஒரு டிப்ளமா ஹோல்டர் தான். பட் ஐ ஆம் மேனேஜிங் எ கம்பெனி under which there are engineers, those who studied ME. எம்இ படிச்ச இன்ஜினியர் என் கையில தான் இருக்கான. நான் டிப்ளமா ஹோல்டர். என் ஆண்டவருக்கு நான் நன்றி எறிதலா இருந்ததினால் என் ஆண்டவர் மறக்காதவராக என்னை உயர்த்தி மகிழ்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை, உடன் சுதந்திரராய் இருக்க என்று பாடுவது பெரும் பாட்டல்லையா. உண்மை, உண்மை, உண்மை. என் அருமையான சகோதரா சகோதரியே, தேவனுக்கு நன்றி எறிதலாய் நீ இருப்பது வாஞ்சிக்கிறது உண்மை என்றால் நீ ஒன்று செய்வாய். என் நாட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த மக்கள் தியாகம் செய்தார்கள், பிள்ளைகளை தந்தார்கள், உயிரை தந்தார்கள், பணத்தை தந்தார்கள், உழைப்பை தந்தார்கள், தாளந்துகளை தந்தார்கள். நாங்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு உழைப்பை தருவோம், பிள்ளைகளை தருவோம், தாளந்துகளை தருவோம், பணத்தை தருவோம், ஆலயங்களை கட்டி கொடுப்போம் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். That is a sign that you are grateful, and he will reward you. He will reward you. If your children are doctors, praise the Lord. உங்க பிள்ளைகள் டாக்டரா 2 மாசத்துக்காக அனுப்பி வைங்கய்யா. நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கோம், கெத்செமனே கால். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எதுக்கு தெரியுமா? கெத்செமனேஸ் கால். இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் என் கூட ஜெபம் பண்ணக்கூடாதாப்பான்னு கேட்டாரு. நாங்க அதனால 24 மாசத்துல 1 மாசம் வாப்பா அப்படிலாம் சொல்றோம். நீ முழுசு வந்த வாரம் சம்பாதிச்சால 23 மாசமும் இங்கே சம்பாதி, இங்கே இருக்கிறவங்கள அறுத்து எரிஞ்சு போட்டு, ஓகே சாரி சர்ஜரி பண்ணிடு. 1 மாசம் ஆண்டவருக்காக அங்க வந்து கொஞ்சம் சர்ஜரி பண்ணுங்கய்யா, அங்க வந்து சர்ஜரி பண்ணுங்கய்யா. 24 மாசத்துல 1 மாசம் தான் ஐயா கேட்கிறேன். இங்கே
சமீபத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், ஒரு டாக்டர், அவர் பேரை சொல்றதுனால அவர் வருத்தப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். டாக்டர் சுபாஷ். அவர் போன வருஷம் ஒரு மாசம் வந்தார், இந்த மாசம் இந்த பிப்ரவரி மாசம் வராரு. அவருக்குன்னு ஒரு கிளினிக் இருக்குது. அவர் சொன்னார், ஆண்டவரை நான் பார்த்தேன், ஆண்டவரை அறிஞ்சிட்டேன், எப்படியோ வாழ்ந்துகிட்டு என்ன ஆண்டவர் மாத்திட்டதுனால இனிமே எத்தனை மாசம் வேணாலும் வரும், கூப்பிட்டா வருவேன்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரி மாசம் அங்க வராரு. அல்லேலூயா. கன்னியாகுமரி நன்றி மறக்கல. ஹல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டம் நன்றி மறக்கவில்லை. கர்த்தருடைய காரியத்தில் கவனம் செலுத்துற உங்களுக்கு நன்றி. ஆனால் this is not sufficient. What are you doing? What are you doing now? I praise God for that, but that is not sufficient. We have to do more. ஏன்னா காலம் கொஞ்சமா இருக்குது, காலம் கொஞ்சமா இருக்குது. அடுத்தால் நேற்றைய தினத்தில் சொன்னேன், சொல்லி முடிக்கிறேன். தேவை 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 என்னை உந்தி தள்ளும் சக்தியை கொண்டது. என் அருமையான சகோதரன் ஜெபிக்கும் போது இப்படி சொல்லி ஜெபித்தார். அவர் சொல்லும் போது ஜெபிக்கும் போது சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று சொன்ன கர்த்தருடைய சத்தத்தை ஏசாயாவை பார்த்து நீ போ என்று சொல்லவில்லை. Listen, Jesus, when he called, or the Lord, when he called Isaiah, he never asked Isaiah, you go. No. I have touched you. No. பரலோகத்துல இருந்து நெருப்பு கொரட்டை எடுத்துட்டு வந்து உன் உதட தொட்டு உன்னை சுகமாக்கி இருக்கேன். இது யாருக்கும் கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்காது. சிங்காசனத்தின் மேல் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆண்டவரை பெரிய தூத பட்டாளத்தோடு நீ பார்த்து அவர்கள் பரிசுத்தர் 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 என்கிற காட்சியை நீ கண் கூடாக பார்த்திருக்கிறாய். நம்ம ஊர்ல ஒரு தேவதூதனை பார்த்துட்டாலே வர்ற வரத்து. ஹலோ, ஒரு பிரசங்கியார் சொன்னார், தேவதூதன் வந்து தினந்தோறும் முதுகு சொரிஞ்சு விடுறான். டே அப்பா, அவ்வளவு அழுக்கு, பாத்ரூமை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறானா, தேவதூதன் பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறானா. அது என்ன தேவதூதனா தெரியல, எங்க இருந்து வந்த தூதனை எனக்கு தெரியாது. இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க. பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்யறது? நல்லா கவனிங்க. ஒரு தேவதூதனை பார்க்கல, திரளான கேருபீன்கள் சேருபீன்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிற ஒரு தூத கூட்டத்தை பார்க்கிறான். கால்களை மூடி முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் பறக்கிறவர்களை கண்கூடாக பார்க்கிறான். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய மகிமையை பார்க்கிறான். You have seen the glory. Isaiah, do it. No. ஆண்டவர் அப்படி சொல்லல, நான் உனக்கு இவ்வளவு பெரிய காட்சி காட்டியிருக்கேன், நீ சொல்லு போன்னு சொல்லல. நோ. பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி தழல் ஒன்ன தொட்டது. இதெல்லாம் சாதாரண அனுபவம் இல்ல. நமக்கு அக்கினி வராமலே உருண்டு பிறண்டுறோம். கொரட்டால அக்கினியை எடுத்து நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்திருக்கேன். It is an extraordinary experience. I am not denying such experiences. அதை நான் மறுக்கவில்லை. அப்படிப்பட்ட உன்னத அனுபவம் உனக்கு தான் கொடுத்திருக்கேன். ஆகினால உனக்கு காட்சி தந்திருக்கேன், உனக்கு தொட்டிருக்கேன், உன்னை பரிசுத்தப்படுத்திருக்கேன். ஏசாயாவான்னு சொல்லல. நல்லா கவனிங்க, என்ன சொன்னார் தெரியுமா? எமது காரியமாகவே யாரை அப்பிடுவே, எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. தெரிந்தவர்கள் பாடலாம். ஆத்தும ரட்சிப்பிழந்தவள் ஆயிரம் ஆயிரமா, ஆத்தும ரட்சிப்பிழந்தவள்
ஆயிரம் ஆயிரமா அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகிறாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரமேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஐயா, 37 ஆண்டுகளாக வட இந்தியாவின் பல பகுதிகளிலே இந்த கால்கள் பட்டிருக்கிறது, மலைகளிலே பட்டிருக்கிறது, புதர்களிலே பட்டிருக்கிறது, கிராமங்களிலே பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கும் லட்சக்கணக்கான பேருக்கும் லட்சக்கணக்கான பட்டணத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு அமலக்குழல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை அழைத்த நாளிலே சொன்ன வார்த்தை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. என்னுடைய தேவனுடைய சன்னிதானத்திலே போய் முழங்கால் படி போடும் போதெல்லாம் என் கண்களில் இருந்து தாரை தாரையா இன்றைக்கும் கண்ணீர் ஊற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் என்று கேட்பீர்கள். என்னை ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவர் இப்படித்தானே சொன்னா, son, if you don't go I have none. மகனே, நீ இல்லாவிட்டால் எனக்கு வேற ஆள் இல்லடா என்றுதான சொன்னா. ஐயா, அம்மா, அவருடைய அலறுதலின் சத்தத்தை கேட்டிருப்பாயா? அழிந்து போகிற மாந்தருடைய கண்ணீர்கள், கதறல்கள் யாரையாயிலும் அனுப்பும் என்று அவர்கள் கதறுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், யாரை அனுப்புவே? சகோதரா, உலகத்தின் மேன்மையை நோக்கி ஓடுகின்றாயோ? ஊழியக்காரிகளே, தேவ அன்பை புரிந்து கொண்டவர்களே, தரிசனம் கண்டவர்களே, பரலோக தொடுதலை பெற்றவர்களே, ஆண்டவரா ஏசாயாவை பார்த்து நீ வா, ஏசாயா நீ வா என்று சொல்லலையா? தேவ தொடுதலை பெற்ற மனிதனுக்கு தேவ துடிப்பு கேட்கும். தேவனுடைய பரலோக நெருப்பு துண்டின் தொடுதலை தொட்டவனுக்கு இதயத்திலே ஒரு சத்தம் கேட்கும். என்ன? என் ஆண்டவர் அழுகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? பரலோகத்தை பார்த்தவன் அல்லவா? பரலோக அக்கினியை பெற்றவன் அல்லவா? அந்த இதயத்தின் துடிப்பெல்லாம் ஆண்டவருடைய சத்தம் இதயத்தை அசைக்கிறது மாத்திரமல்ல, ஸ்பான்டேனியஸா, வாலண்டியரா, இதோ அடி என்னை அனுப்பும். ஜனங்களின் நிலைமையை அதே 6வது அதிகாரத்தில் ஏசாயாவில் பார்த்தால் தெரியும். ஜனங்களின் இருதயம் கொழுத்திருந்தது. கொழுத்த இருதயம். அந்த மக்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் திரும்பக்கூடாத மக்கள் தான். I know the situation. எனக்கு தெரியும் நிலைமை, எனக்கு தெரியும் காரியம். ஆனால் நீர் அழுது விட்டீர் ஆண்டவரே, நீர் அங்கலாய்க்கிறீர் ஐயா. உம்முடைய தொடுதலை பெற்ற நான் சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. தேவஜனமே, தேவஜனமே, என் மனைவியை கேட்டு பாருங்கள், என் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்வார்கள், பைத்தியக்காரத்தனமாகத்தான் சில நேரங்களிலே பேசுகிறான், பைத்திய மாதிரி தான் உளறிக் கொண்டிருக்கிறான். தேசம் எப்பொழுது தேவனை அறியும்?
தேசத்தை சந்திப்பதற்கு தேவ மக்கள் எப்பொழுது ஆயத்தமாவார்கள்? தேசத்தை சந்திப்பதற்கு ஊழியர்களுக்குள்ளே ஒற்றுமை என்றைக்கு வரும்? தேசத்தை சந்திப்பதற்கு தேவ ஜனங்களின் காணிக்கைகள் எப்பொழுது செலவழிக்கப்படும்? வெறும் அலங்காரத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் செலவிட்டு இங்கே புலம்பிக் கொண்டே இருக்கிற ஒரு அகஸ்டின் ஜெபக்குமாரைத்தான் என் மனைவி அறிவாள். 35 வருடங்களாக அவள் இவனைத்தான் பார்த்திருக்கிறாள். என் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். என்னை மேன்மைப்படுத்துவதற்கு சொல்லவில்லை. பரலோகத்தின் காட்சியை கண்ட, பரலோகத்தின் தொடுதலை கண்ட எந்த மனுஷனுக்குள்ளும் அந்த வார்த்தைகள் துடிக்கத்தான் செய்யும். Here is a need. Here is a need. Here is a need. Here is a need. What can I do? What can I do? இங்கே ஒரு தேவை உண்டு, என்ன செய்வேன்? இங்கே ஒரு தேவை உண்டு, என்ன செய்வேன்? நேற்றைய காலை கூட்டத்தில் ஒன்று சொன்னேன், இங்கே சொல்லுவது நல்லது என்று நினைக்கிறேன். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, எங்களுக்கு பக்கத்தில் இல்லை, எங்களுடைய பணித்தளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வேசிகள் வாழ்கிறார்கள். தங்களுடைய சரீரத்தை விற்று சாப்பிடுகிறவர்கள் வாழ்கிறார்கள். அவருடைய 90 பிள்ளைகளை எடுத்தோம். ஆனால் அவாத கவனிப்பார்கள். பெண் பிள்ளை பிறந்தால் இவர்கள் கும்மி அடிப்பார்கள் என்றால் இன்னொரு விபச்சாரியை உண்டாக்குகிறோம் என்று. ஆண் பிள்ளை பிறந்தால் ஏஜென்ட் உண்டாகிவிட்டார் என்று மேளம் அடிப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய அவல நிலையை பார்த்து அவர்களை படிக்க வைப்பதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள் இவர்களை வைத்து தாய்களை மாற்றுவதற்கும் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு வந்தோம். ஒரு பிள்ளைக்கும் அப்பா பேர் தெரியாது. நீங்க வந்து பாருங்க, எங்க what is the father's name? No idea. Nobody knows. ஏன்னா எனக்கு அப்பான்னு தெரியும், யாருக்கோ பிறந்தான். இன்னைக்கு அம்மாட்ட போய் கேட்கறதுக்கு அவனும் முடியாது. ஏன்னா அம்மாவும் சொல்வா எவனுக்கு பிறந்த எனக்கு என்ன தெரியும்? நோ ஐடியா. அந்த பிள்ளைகளை அவர்களுக்கு மருத்துவ சோதனை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை வளர்த்தோம், படிக்க வைக்கிறோம், அவர்களுக்கு உடை உடுத்துகிறோம், அவருடைய குளிராடுகளை உடுத்துகிறோம். அவருடைய காரியங்களை பார்த்து ராத்திரி மாத்திரம் தான் வீட்டுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆட்களை வைத்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை கிடைத்தது. என் ஆட்களை கூப்பிட்டு முதலாவது 64 பிள்ளைங்களை எடுத்தோம். 90 64 பிள்ளைங்கள் இருக்கும்போது அதை கவனிக்கிற தங்கச்சியை பார்த்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், தங்கச்சிமா ப்ளீஸ் செக் தர் பிளட், எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லிவிட்டு நான் வெளிநாட்டுக்கு போய்விட்டேன். அந்த நேரத்தில் நான் என் மனைவியும் பாரிஸ் நகரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ராத்திரியிலே ஃபோன் வந்தது. அதை கவனிக்கிற தங்கச்சி சொன்னா, அண்ணே ஐ ஹாவ் a very sad news for you. ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல போறேன். என்னம்மா, என்ன மாதிரி நடந்துட்டா? இல்லண்ணே, 64 பிள்ளைங்கள்ல 21 பேருக்கு எய்ட்ஸ் இருக்குண்ணே. HIV பாசிட்டிவ். மனைவியை சாட்சியை வைத்து சொல்கிறேன், நான் தூங்க முடியவில்லை. I can't sleep even today. அன்றைக்கும் தூங்க முடியவில்லை. ஐயோ ஆண்டவரே, 3ல் 1 பிள்ளை எங்க கையில கொடுத்திருக்க பிள்ளைக்கு இப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? பாவத்தின் பெருக்கம் என் தேசத்தை கொண்டு போகிறதே. இரக்கம் செய்ய மாட்டீரா? இரக்கம் செய்ய மாட்டீரா? நீங்கள் சொல்வீர்கள், உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்க, நான் எங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கணும்னு சொல்றீங்க. நோ, it is my plea, Lord, my people, open the heavens. That's all. வானத்தை திறங்க ஆண்டவரே. அங்கிருந்து ஒரு அக்னி தழல் எல்லாரையும் தொட்டுட்டோம், அது போதும் ஆண்டவரே. அதுதான் என் ஜெபம். அது கிடைச்சிட்டுனா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்கப்பா. அது கிடைச்சிட்டு நான் யாரை அனுப்புவேன், யாரு எனது காரியமாய் போவேன் என்கிற சத்தத்தை கேட்டுட்டு எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லவே மாட்டாங்க ஆண்டவரே. இப்ப நீங்க சொல்லுவீங்க, மிஷனரி பணி வேணுமா இல்லையான்னு. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, நான் நன்றியறிதலா இருக்கேன் என்பதற்கு அது அடையாளம். நான் என்னை எந்த மிஷனரி ஊழியத்தில் எனக்குத்தான் உதவி செய்யுங்கள் என்று உங்களை கேட்கவில்லை. உங்கள் சபையின் மூலம் அனுப்புகிறீர்களா? வெல்கம். உங்கள் சபையின் மூலமாகவே அனுப்பி அவர்களை தாங்குகிறீர்களா? பட் somehow connect work. நாங்க இருந்து போன உடனே மற்ற மிஷனரி சங்கங்கள் உங்க வீட்டுக்கு வந்து அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு மிஷன் கொடுங்கன்னு எனக்கு உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட். அவங்க அது குத்தி நெல்லு அரிசியானா சரிதான், ஜெம்ஸுக்கு கொடுங்கன்னு கேட்டு படிக்கவன் அல்ல நான்.
37 வருடங்களாக ஆண்டவரை மாத்திரம் தானே நம்பி ஓடுகிறேன். என்னோடு கூட இருக்கிறோம். I am not interested in building a greater organization, greatest organization. No. பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவில் வளர்ந்துருங்கிற அந்த அற்ப ஆசை கொஞ்சமும் இல்லை. உண்மையை சொல்றேன். கர்த்தர் உங்ககிட்ட சொன்னார்னா எங்க ஊழியத்தில் தான் இங்கே பங்கு பெறணும்னா தாராளமா வெல்கம். இந்த ஊழியத்தோடு இணைந்திரையா இது உண்மை அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற ஆபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க, இங்க இருக்கிற ஆட்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இங்க இருக்கிற சபையை பண்ணுங்க, அவங்க மூலமா அனுப்புங்க. இது திருட்டு ஊழியர் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க கொடுத்த பணம் எத்தனை ரூபா நான் கணக்கு போட்டு திரும்ப தர்றேன். எத்தனை மிஷினரிக்கு எத்தனை மாசம் கொடுத்தீங்களா வந்துடுறேன். சரியான ஆள் இல்லை அகஸ்ட் ஜெபக்குமார்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கே திரும்ப தந்து படிச்சிருவேன். ஐ வில் கிவ் பேக். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? என்னுடைய கதரெல்லாம் நிறைய ஸ்பான்சரை எழுப்புங்கிறதல்ல. என் தம்பி ஜெபசிங் சொன்னார் 100 ஸ்பான்சராவது இந்த கூட்டத்தின் மூலம் எழுப்பணும்ட்டு. அது என்னுடைய கதறல் அல்ல. என்னுடைய கதர் பரலோகம் திறக்கப்படட்டும், ஒரு அக்கு எல்லார் மேலேயும் கொஞ்சம் விழுந்துடட்டும், அதுக்கு பிறகு இஷ்டம். God is looking for voluntarily spontaneous offering their children talents, money, opportunity and their passion for God. சுயமாக தானாக வந்து படைக்கிற பிள்ளை காணிக்கைகளை, சொத்தை, சுகத்தை கொடுக்கிறவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். ஒரே சின்ன சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். சுவிட்சர்லாந்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. 3 நாட்கள் கூட்டத்துக்கு போகும்போது என்னுடைய இலங்கை நண்பர் ஒருவர் எனக்கு போன் பண்ணினார். அண்ணே உங்களை பார்க்கணும். நான் சொன்னேன், சாரி நீங்க இத்தாலி பார்டர்ல இருக்கீங்க, நான் ஜெர்மன் பார்டருக்கு வரேன், என்னை நீங்க பார்க்க முடியாது, நான் ஜெர்மன் பேசுகிற மக்களுக்கு பேச வந்திருக்கேன், உங்க ஊருக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். அண்ணே உங்களை நான் நீங்க எங்க வீட்டுக்கு வராட்டாலும் பரவாயில்ல நான் வருவேன்னு சொன்னார். அவருடைய போன நம்பர் கொடுத்தேன். நான் போகும்போது அவருடைய ஆபீஸ்ல உட்கார்ந்துருந்தேன். நான் போன போது அவர் கொஞ்சம் குட்டையாக இருப்பார், கொஞ்சம் நெஞ்சு கொஞ்சம் தள்ளி இருக்கும், முதுகு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அவர் பார்த்து சொன்னாரே, 1.5 மாசத்துக்கு முன்னால் தான் ஆக்சிடென்ட் நடந்துட்டு வேலை பார்த்த கம்பெனியில் பெரிய ஒரு இரும்பு என் தலையில் விழுந்துட்டு டாக்டருங்க சொல்லிட்டாங்க, ஒரு மணி நேரம் கூட நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். உங்களை பார்க்குற ஆசையில் 5 மணி நேரம் ட்ரெயினில் தனியாக வந்திருக்கேன். இனி என் ஒய்ஃப் பிரெக்னென்ட்டாக இருக்கிறா, அதனால அவள் வர முடியல, நான் மட்டும் வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சில மிஷினரிகளுக்கான சட்டைகளை கொடுத்தார். நான் சொன்னேன், இதெல்லாம் தூக்கி நான் ஊர் திரும்ப முடியாது பிரதர் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு சொன்னார், கம்பெனியை நீ என்ன வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கழிச்சிட்டு ஏதோ ஒரு சின்ன உதவி தொகை மட்டும் கம்பெனி தர சொல்லியிருக்கு, எப்படியாவது தள்ளிடுவேனே அப்படின்னு ஜெபிங்க என்னன்னு சொன்னார். ஜெபிச்சுட்டு தான் மகள், அவளுக்கு 11 வயசு, அவளை நான் பீகாருக்கு அனுப்புறேனே, அவள் சுற்றி பார்க்கட்டும், இப்பவுமே அவளுக்கு கஷ்டம் தெரியணும்னு அப்படியே அனுப்புனேன்னு சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். போகும்போது ஒரு சின்ன கவர் கொடுத்தாரு. நான் வாங்கி பாக்கெட்டில் போட்டு அவள் ஜபிச்சு அனுப்பிச்சிட்டேன். 5 மணி நேரம் போங்க பிரதர், சீக்கிரம் போங்க. முடிச்சுட்டு கட்டையை கழட்டும் போது இந்த கவரை எடுத்துட்டு அதில் எவ்வளோதான் இருக்குன்னு ஏன்னா நோட் பண்ணி வைத்து வழக்கம் என்னுடைய அலுவலகத்துக்கு கொடுக்கறது. அதனால எடுத்து அதில் 6.5 லட்சம் ரூபா இருந்தது. எனக்கு தலையை சுத்திடுச்சு. இதனடா உதவித்தொகையில் இருக்கிற ஸ்ரீலங்கன் அகதி, இவர் 6.5 லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்கணும் எடுத்துச்சு. உடனே நான் என்னடா இது, இவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவர் போன் பண்ணார். அண்ணே பத்திரமா சேர்ந்துட்டேனே. அவரை என்னையா பையக்கார மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி என்கிட்ட கேட்டு சுத்திட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணே நம்ம ஊர்ல 3 தமிழ் குடும்பம் தான் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொண்டு சேர்த்துட்டேன், நாங்க சின்ன சபையா சொன்னேன், வேற சொல்றதுக்கு ஆளு எனக்கு இத்தாலியும் வரமாட்டேங்குது, ஜெர்மனியும் வரமாட்டேங்குது, வேற ஆங்கிலம் வரமாட்டேங்குது, தமிழ் ஒண்ணு தானே தெரியும் நாங்க இருக்கிறேன். ஆனா நான் எப்படி நினைச்சு ஒரு தேவை நிறைந்த உலகத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால என்னாலதான் ஓட முடியல. என்ன ஆண்டுக்குள்ள கொண்டு ஹிந்துவா இருந்தார், ஆண்டுகளை கொண்டு அவருக்கு ஞானஸ்தானம் நான் தான் கொடுத்தேன். அதனால அவர் சொன்னார், என்ன ஆண்டவர்களை கொண்டு வந்து என்னை சத்தியத்துல நடத்தி என்னை சத்தியத்தை போதிச்சு இன்னைக்கு என்னை உயிரோட வச்சு போடுறாரு. அவருக்கு விட்டு தானே கொடுத்துருக்கேன், நீங்களும் வேண்டான்னு சொல்லிடாதீங்கன்னு. தேவஜனமே நல்ல கவனிங்க. இலங்கை அகதி, நான் அதுக்கு பிறகு பதில் சொல்ல முடியல. அதனால வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரிண்டிங் பிரஸ் வாங்கி வச்சிருக்கோம். அடிச்சு தள்ளுப்பா அவர் அப்பேர்லியா
போகட்டுன்னுட்டு. இந்த வருஷம் போயிருந்தேன், போன வருஷம் 2008ல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் ராத்திரி போனேன். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் அவர். தன்னை பாதுகாத்துக் கொள்ற அளவுக்கு கம்பெனி அவருடைய மனைவியை ஒரு பெரிய வாட்ச் வேலையை கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்க. அதனால அவர் ரொம்ப சந்தோஷம். வீட்டில் வச்சாரு. அவருடைய மகளை அனுப்பிச்சு வச்சிருந்தார் பீகாருக்கு. அவளையும் பார்க்கணும்னு போனேன். 4 வயசு பிள்ளை அனுப்பிச்சு வச்சிருந்தார். அவளை பார்க்கணும்னு போனேன். அந்த 3 குடும்பமும் சேர்ந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆராதனை நடத்துங்கன்னு சொன்னாங்க. ஆராதனை நடத்தினேன். ஆராதனை நடத்தின 3 குடும்பமும் வந்து சேர்ந்து, அண்ணே எங்க பாஸ்டர் இவர் தான். இப்போ எத்தனை பேருக்கு? 3 குடும்பம், 3 1.5 டிக்கெட். ஒருத்தர் தனியா ஆளு, இன்னொருத்தர் குடும்பஸ்தர், இவர் பாஸ்டர், இவர் விட்டுங்க. அப்போ மீதி 3.5 டிக்கெட், 4 டிக்கெட். இந்த டிக்கெட் நாங்க சேர்த்துமா உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் வாங்குவேன். அவங்க 11.5 லட்சம் ரூபாய் தலையை சுத்திடுச்சு. பார்த்துக்க என்னையா வேலை செய்யறேன்னா பட்டரா இருக்கிறேன். ஸ்ரீலங்காக்காரருக்கு வெண்ணச்சம் கொத்து ரொட்டி போட தெரியும், அவ்வளவுதான். பட்லரா இருக்கிறேன். என்ன ஆச்சு? இங்க கதை தான் எங்க தெரியும், அவருக்கு தமிழ் தான் தெரியும், எங்களுக்கும் தமிழ் தான் தெரியும். கொத்து வெட்டி. ஆனா எனக்காக ஓடிட, என் ஆண்டவர்களுக்காக ஓடி ஒரு மனுஷன் உண்டு என்று சொல்லி அழுதுட்டேன். இந்த காணிக்கு ஓ வேண்டும் போல இருந்தது. எத்தனை தேவைகள் என சூழ நிற்க எந்த நிலை பாருமே. எத்தனை தேவைகள் என சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே. நாவினை தொட்டன் மேசியான் பாருமே. மாறுவதாக தேவன் உங்களோடு கூட பேசி கீழ்ப்படிந்தாக வேண்டும். இது என் மேல் கடமை செய்தாக வேண்டும். இது என் ஆண்டவருடைய நன்றி செலுத்தித்தானாக வேண்டும். இது என் தேவனுடைய தேசத்தினுடைய தேவை தானாக வேண்டும். யார் இந்த நேரத்தில் பிடிக்கிறேன், கண்களை மூடலாம். கூட்டத்தை செய்யக்கூடாது. தேவன் அசைவாடுகிற நேரம் என்னுடைய வல்லமை எல்லாருடைய கண்களும் மூடிருக்க. சில வாலிபர்களோடு கூட தேவன், பட்டதாரிகளோடு கூட தேவன் பேசியிருக்கிறார். சில படித்த தங்களோடு கூட, சில பணம் படைத்தவர்களோடு தேவன் பேசியிருக்கிறார். சில நல்ல உத்தியோகஸ்தர் பேசியிருக்கிறார். சிலர் ஏழைகளோடு கூட பேசியிருக்கிறார். ஐயா, 3 நாள் தரப்பட்ட நான் இனி சும்மா இருக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரியாத, அறிவிக்கப்படாத இடத்திற்கு எதையும் சாக்கியமாய் சொல்லுகிறேன். பிள்ளையை அர்ப்பணிக்கிறதா இருக்கலாம், என் பணமாக இருக்கலாம், என் தாந்துகளாக இருக்கலாம், அல்லது 1 மாத விட்டுமுறையில் பணி செய்கிறதா இருக்கலாம். எதையும் செய்வேன் என்று சொல்லுகிறோம். உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்காக இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் அனைவரும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். வலது கை தூக்கி காண்பிப்பீர்களா? தேவன் இருக்கிறா. நான் உங்களை யாருக்கு கூப்பிடவில்லை. மிஷனரி ஊழியத்தோடு செய்வதற்கு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். நல்லது, இன்னும் செய்வேன். இனி செய்யங்களை செய்வதற்கு தேவன் எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறார். வலது நன்றாக காண்பீர்கள், எனக்கு நன்றாக தெரியும். வல்லமையாய் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் உற்சாகமாக ஆதிராஜனாம் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியும் பெரியவர் தேவனை துதியுங்கள். செல்வங்களை ஏற்று செல்விய துதியுங்கள். தேவனை துதியுங்கள். அவர்க்கு கொடுத்த துதியுங்கள். ராஜாம் சுரன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதி